அறிவை கொடு, நாங்கள் படிக்க வேண்டும். பல ஆண்டுகளாக ஒரு சமூகத்தின் கனவு ஒலித்துக் கொண்டே இருந்தது. அது சம வாய்ப்பிற்கான கனவு, சம உரிமைக்கான கனவு. பாசிமணி ஊசிமணி விற்கும் சனத்தின் குரலை கேட்டு அவர்களுக்கு முதல் அங்கீகாரமாக பிறப்பு சான்று வழங்கி பள்ளி செல்லும் பாதையை வகுத்தார் நம் முதல்வர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட அம்மா நகரில் வசிக்கும் பல நரிக்குறவ சமூக மக்களுக்கு பல ஆண்டுகளாக கிடைக்க பெறாமல் இருந்த பிறப்பு சான்றினை வழங்கியுள்ளது திராவிட மாடல் அரசு. என் பேர் சிவகுமார். நாங்கள் நரிக்குறவர். அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கள் குழந்தை குட்டிங்க யாரும் படிக்கலை. எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கலை எங்களுக்கு எல்லாம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் மூளை வந்து எங்கள் குழந்தைங்கள்லாம் படித்து சார் ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு மினிஸ்டர் ஆகணும், நாங்கள் கூட எங்கள் குழந்தைங்க ஒரு வக்கீல் ஆகணும், ஒரு ஜட்ஜி ஆகணும்னு நாங்கள் படிக்க வைக்கிறோம். அதுக்கு சில குழந்தைங்களுக்கு பிறந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல. கேம்ப்பு போட்டாங்க, ஐயாவோட கேம்ப்பு. அந்த கேம்பில் போய் எழுதி கொடுத்தோம். எழுதி கொடுத்ததுக்கு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பிறந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. முதலமைச்சர் மூலியமாக எங்களுக்கு கிடைச்சது. எங்கள் குழந்தைங்க படிக்கிறதுக்கு வசதி பண்ணாங்க. இத்தனை வருஷமாக படிக்காத குழந்தைங்க இப்போ படிக்க போகிறாங்க. ஆனால் பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லை. நாங்கள் ஏழை இருந்தாலும் குழந்தைங்காச்சும் கொஞ்சம் படித்து மூளை வாங்கணும். அதுக்காக தான் இவ்வளோ போராட்டமே பண்ணுறோம். சைலு, சைலஜா, காவியா, ஸ்ரீதேவி, தேவசீனா, ஜான்சி ராணியா பிறந்த சர்டிஃபிகேட் வந்தது. என் பேர் ஸ்ரீதேவி. நான் 7வது படிக்கிறேன். இத்தனை நாள் பிறந்த சர்டிஃபிகேட் இல்லை, இப்போ எங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துச்சு. எங்களுக்கு கூட நாங்கள் கூட படித்து ரொம்ப பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுக்கணும், நாங்களும் கற்றுக்கணும், நாங்கள் கூட பெரிய ஆள் ஆகணும். எங்களுக்கு கூட ரொம்ப ஆசையாக இருக்குது. படிக்க தெரியாது எனக்கு. எங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க, பிறந்த சர்டிஃபிகேட் தந்துருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு 1, 2 கூட தெரியாது. எங்களை வச்சு தெரியும் எங்கள் அப்பா அம்மா சொல்ல முடியும். எங்களால் எனக்கும் படித்து பெரிய ஆள் நினைப்பு இருக்குது. அது நிச்சயமாக நான் படிக்கிறேன். உங்கள் மூலியமாக இந்த குழந்தைங்க படிக்க போகிறாங்க. அதை நினச்சி எங்களுக்கு சந்தோஷம் தான். அதுக்கான நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். முதலமைச்சருக்கும் துணை அமைச்சருக்கும் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். முதல்வராகி உதயநிதி ஐயாக்கு ரொம்ப நன்றி ஐயா. இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்ததுனால, இந்த ஜாதி சர்டிஃபிகேட் வந்ததுனால படிப்பாங்க. அது அவருனால 4 பேர் படிப்பாங்க ஐயா. நன்றி ஐயா. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உயரம் எண்ணம் செயலாகிவிட்டார். நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர் சமூகங்களை தமிழ்நாட்டின் பழங்குடியினர் பட்டியலில் இணைக்க வைத்து அவர்களுக்கு தேவையான சான்றுகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் எளிதாக கிடைக்கச் செய்து வருகிறார் நம் முதல்வரும் துணை முதல்வரும். இந்த சமூகத்திற்கு நீதியின் குரலாக நம் அரசு என்றும் துணை நிற்கும்.